கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கிறேன். அதனால கூட இன்றைய கிறிஸ்தவத்தில் பல திருச்சபைகளில் பல லீடர்கள் உருவாகி விட்டார்கள். என்ன பதில் சொல்கிறீங்க அப்படி என்று நீங்கள் கேட்கலாம். பிரியமானவர்களே, ஒர்ஷிப் லீடர் என்று சொல்லுகிறார்கள், யூத்துக்கு லீடர் என்று சொல்லுகிறார்கள், இசைக்கு லீடர் என்று சொல்லுகிறார்கள், சபைக்கு இவர் லீடர் என்று சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, சிறு பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு இவர்கள் லீடர் என்று சொல்லுகிறார்கள், வெளி ஊழியத்துக்கு லீடர் என்று சொல்லுகிறார்கள். இப்படி பல லீடர்கள் பதவியையும் பட்டத்தையும் வைத்து கொண்டு இன்றைக்கு திருச்சபைகளில் இவர்களெல்லாம் லீடர் 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 என்று அழைக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு கூட்டம் நடத்தணும்னு சொன்னால் இந்த சபையிலேருந்து அந்த சபை, அந்த சபையிலேருந்து இந்த சபை ஒர்ஷிப் லீடரை கூப்பிட்றாங்க. அப்படி ஒர்ஷிப் லீடரை கூப்பிட்டா தான் அடுத்தது போதனையாளர், வேறொரு சபையினுடைய லீடர், அவரை கூப்பிட்டா தான் இன்றைக்கு என்ன ஆகுறதுன்னா விளம்பரமாவது பேராவது. எனக்கு ஒரு கேள்வின்னு வச்சிங்களேன், தயவுசெய்து அதை சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு திருச்சபையிலுமே போதனையாளர்களை உருவாக்கணும். ஒவ்வொரு சொந்த திருச்சபை, லோக்கல் இண்டிபெண்டன்ட் சர்ச் அப்படி என்று சொல்லுகிறோம் அல்லவா? இல்லை பல ஒரே சபை பல கிளை சபை வைத்திருக்கலாம், அப்படிப்பட்ட சபை என்று சொல்லுகிறோம் அல்லவா? தன்னுடைய சொந்த சபையில் போதனையாளர்களை உருவாக்கணும், அவங்க பிரசங்கிக்கணும். தன்னுடைய சொந்த சபையில் பாடல்கள் பலருக்கு நல்ல தாளந்து இருக்கும், அவர்களை பாட வைக்கணும். தன்னுடைய சொந்த சபையில் பல காரியங்கள் இருக்கும், கிருபைகள் இருக்கும் விசுவாசிகளுக்கு, அவர்களை பயன்படுத்தணும். அதை விட்டுருவாங்க, ஏன்னா மனம் வராது, பொறாமை. அதனால் வெளியிலேருந்து ஆளை கூப்பிடுவாங்க. சரி, இப்போ என்னுடைய டாபிக் அது இல்லை. அப்போ பல லீடர்கள் இன்று இருக்கிறாங்க. ஆனால் எவ்வளவு லீடர்கள் இருந்தாலும் இப்போ ஒரே ஒரு கேள்வி, ஸ்பிரிச்சுவல் லீடர் இருக்கிறாங்களா? அதுதான் கேள்வி. இன்றைய ஆன்மீக கிறிஸ்தவ உலகத்தில் அது இண்டிபெண்டன்ட் சபையோ இல்லை பல கிளை சபைகளை வைத்திருக்கிறவங்களோ ஸ்பிரிச்சுவல் லீடர் வேணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், ஆவிக்குரிய தலைவன். அப்போ யார் ஆவிக்குரிய தலைவன் அப்படி என்று பார்த்தால், முதல் அடிப்படையான முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, அடிமையானவன். ஒரு ஆவிக்குரிய தலைவனுடைய தகுதி என்னவென்றால், அவன் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை அடிமையானவனாக, வேலைக்காரனாக, பணிவிடைக்காரனாக, இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று மத்தேயு 20ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். ரெண்டாவது, மற்றவர்களுக்காக உயிரை கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். அதே மத்தேயு 20ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். சீடர்களை ஏற்படுத்துகிறவராக இருக்க வேண்டும். இயேசுவை பின்பற்றுகிற சீடரை ஏற்படுத்தணும். தனக்கு பின்னால் வாங்கன்னு சொல்லிட்டு பக்த கோடிகளை பக்கத்தில் வைத்து கொள்வதற்கல்ல, ஓட்டு போடுவதற்கோ இல்லை தனக்காக பரிந்து பேசுவதற்கோ, மக்களை தன் பக்கத்திலே வைத்துக் கொள்வதற்கல்ல, இல்லை மக்களை பிரியப்படுத்தி இவர்களை பிரியப்படுத்துவதற்காக அல்ல. புரிந்து கொள்வோம் சத்தியத்தை. சீஷரை உருவாக்குறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது, ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை சீடர்களை உருவாக்குவதற்கு அந்த சீடர்களுக்கு முன்பாக முன்மாதிரியான வாழ்க்கை உடையவர்களாக இருக்கணும். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். மற்றவர்களுக்காக அவருடைய தேவைகளை, அவருடைய உதவிகளை சந்திப்பவராக இருக்க வேண்டும். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அப்போ இதே ஆவிக்குரிய தலைவனுடைய சில முக்கிய செயல்பாடுகள் என்னவென்றால், அவர்கள் ஞானமாய் தேவ வசனத்தின்படி செய்கிறவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம். ஏசாயா 52 வாசித்து பாருங்கள். நீதியை அவர்கள் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும், தேவனுடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். மத்தேயு 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். கிருபையும் இருக்கணும், அதே நேரத்தில் எச்சரிப்பும் இருக்கணும். இந்த ரெண்டையும் தேவ வல்லமையினால் செய்ய வேண்டும், மனுஷிகத்தில் அல்ல. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். மன்றாடுதலை, ஜெபம் பண்ணுவதில், மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவதில் காணப்பட வேண்டியது அவசியம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம். குற்றம் காணப்படாதவர்களாக, பண விஷயத்தில், பெண் விஷயத்தில், புகழ் விளம்பர விஷயத்தில் குற்றம் காணப்படாதவர்களாக, பண ஆசை இல்லாதவர்களாக காணப்பட வேண்டும். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முழுதுமாக வாசித்து பாருங்கள். அடுத்தது, ஒருவேளை வேதத்தின்படி ஒருவர் சுட்டி காண்பிப்பாரானால் மனரம்யமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், திருத்தி கொள்ள வேண்டும், வாக்குவாதம் பண்ணக்கூடாது. கிறிஸ்துவனுடைய பெயருக்கு கெட்ட பெயரை கொண்டு வரக்கூடாது. அடுத்தது, ஆவிக்குரிய தலைவனுடைய சாட்சி எப்படியாக இருக்க வேண்டுமென்றால்,
தேவனுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு மனிதனாக, குற்றமில்லாத ஒரு மனிதனாக, தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு மனிதனாக, தேவனுடைய பிரியத்தை செய்கிற ஒரு மனிதனாக, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற வண்ணமாகவே தன்னுடைய வாழ்க்கையும் செயலும் சிந்தனைகளும் காணப்படும்படியாக ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் காணப்பட வேண்டும் இன்றைய ஆன்மீக உலகத்தில். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய தலைவன் முதலாவது திருச்சபையில் காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய தலைவனை உருவாக்குவதுதான் சீஷத்துவம். புரிகிறதா சத்தியம்? ஆனால் இன்று நாம் யாரை உருவாக்கி கொண்டிருக்கிறோம்? முதல்ல நாமும் அந்த ஆவிக்குரிய தலைவனாக முன்மாதிரியான காரியத்தில் காணப்படுகிறோமா? இல்லை ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லீடர்களை உருவாக்குறோமா? இல்லை உலக பிரகாரமான ஒரு விதமான உணர்ச்சிகளை தூண்டுகிற வண்ணமாக, மக்களை பிரியப்படுத்துகிற வண்ணமாக, ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற வண்ணமாக, இல்லை ஒரு சங்கம் நடத்துறது போல், இல்லை ஒரு கிளப்பு நடத்துகிற போல் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ரோட்டரி கிளப்பு, இந்த கிளப்புலாம் நீங்கள் ஆண்டு விழாலாம் வைக்கும்போது ஒரு பட்டிமன்றம் வைப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன்னா அப்படிலாம் வச்சா தான் மக்கள் வருவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுகிற மாதிரி இன்று கூட்டங்களும் சபை ஆராதனைகளும் பல காரியங்களும். அப்போ லீடருங்களை இங்கேருந்து அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு ஒரு 10 பாட்டை போட்டு, ஒரு 5 பாட்டை போட்டு செய்திகளை இஷ்டத்திற்கு அடித்து விட வேண்டியது. ஆனால் ஸ்பிரிச்சுவல் லீடர் இன்றைக்கு அவசியமானது, தேவையானது. மற்ற லீடர்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்குறதே இல்லை. பாட்டு பாடல், அதாவது ஒர்ஷிப் லீடர் இல்லைன்னா கூட பிரச்சனையே இல்லை. ஏன்னா இன்றைக்கு ஒர்ஷிப்பே நமக்கு அர்த்தம் தெரியல, அதான் பிரச்சனை. சமாரிய ஸ்திரீகிட்ட தான் போய் கேட்கணும் உண்மையான ஆராதனையை பற்றி ஆண்டவர் என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. யோசித்து பாருங்கள், சமாரியா பெண்ணுக்கிட்ட ஆண்டவர் போய் பேசுகிறாரு உண்மையான ஆராதனை குறித்து. யோசித்து பாருங்கள். நமக்கு உண்மையான ஆராதனை குறித்து தெரியாது. பவுல் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் உண்மையான ஆராதனை குறித்து பேசுகிறாரு. ஆனால் இன்றைக்கு அதாவது ஒர்ஷிப் லீடர் வந்தால் தான் நமக்கு என்ன செய்யும், அப்படியே குதூகலமாக இருக்குன்னு வச்சிங்களேன். எனவே தயவுசெய்து இன்றைக்கு புரிந்து கொள்வோம், அடிப்படையான மிக முக்கியமான தகுதியை ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது, அது ஆவிக்குரிய தலைவனாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு முன்பாக அடிமையானவன். நான் ஒரு பணிவிடைக்காரன், நான் ஒன்றும் இல்லாதவனாக பிறந்தேன், ஒன்றும் இல்லாதவனாக மண்ணில் அடக்கம் பண்ணப்பட போகிறேன். இடையில் கொடுக்கப்பட்ட காலத்தில் எனக்கு எதற்கு பெருமை, எனக்கு எதற்கு பிடிவாதம், எனக்கு எதற்கு மற்றவர்களை நொறுக்குகின்ற, பொறாமை கொள்ளுகின்ற, மற்றவர்களை வளர விடாத ஒரு காரியம் எனக்கு எதற்கு? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். எனக்கு எதற்கு பேராசை, எனக்கு எதற்கு புகழாசை, எனக்கு எதற்கு புகழ்ச்சி? அதை குறித்து நான் ஒரு நாளைக்கு பேசுகிறேன். பல சோதனைகள் இந்த உலகத்தில் மனிதனை தாக்கினாலும் மிக முக்கியமான ஒரு சோதனையில் மனிதன் விழுவானானால் அவன் அழிந்து போவான். அந்த சோதனை என்னன்னு சொன்னால், வேதம் என்ன சொல்லுதுன்னா புகழ்ச்சி. ஒருவன் புகழ்ச்சிக்கு அடிமையாகும் போது அது பல கட்டத்தில் அப்படியே அவனை கொண்டு போய் கடைசியில் அவனை அழித்து விடும். அவன் ஸ்பிரிச்சுவல் லீடராக இருக்க மாட்டான், ஸ்பிரிச்சுவல் விசுவாசியாக பிலிவராக இருக்க மாட்டான். உலகத்தாரை விட மோசமான நிலையில் சத்ரு சாத்தான் சுயம் கொண்டு போய் நிறுத்திவிடும். எனவே பரிசுத்த ஆவியானவர் வருகின்ற நாட்களில் ஸ்பிரிச்சுவல் லீடராக, ஸ்பிரிச்சுவல் பிலிவராக, ஸ்பிரிச்சுவல் மனிதனாக நீங்கள் நானும் வாழ்வதற்கும் நடப்பதற்கும் செய்வதற்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, இன்றைய காலத்திற்கு எங்களுக்கு நீ சரியான சத்தியத்தை உம்முடைய வசனத்திலிருந்து எங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறீர். ஆமாண்டவரே, நீரே அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தீர் என்றால், ஏழை மனு உருவெடுத்த ஆண்டவர் நம் முன், ஆண்டவரே எங்களுக்கு முன்னாக நீ வந்தீர் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் எவ்வளோ பெருமை, எவ்வளோ புகழ், எவ்வளோ புகழ்ச்சி, எவ்வளோ பேராசை, எவ்வளோ பொறாமை, ஆண்டவரே எங்களை மன்னித்து இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நாங்கள் தாழ்மையில் ஒரு ஸ்பிரிச்சுவலில் ஒரு மனிதனாக, ஸ்பிரிச்சுவல் மனிதனாக, ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடராக, ஸ்பிரிச்சுவல் பிலீவராக, ஆமாண்டவர் எங்களுடைய பதவி பட்டம் எல்லாம் கடந்து போய்விடும், ஒழிந்து போய்விடும்.
நாங்கள் ஒரு ஆவிக்குரிய ஒரு மனிதனாக, உம்மை பிரதிபலிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட எங்களுக்கு கிருபை செய்வீராக. உமக்கு ஏற்ற ஒரு மனிதனாக, உம் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாக, உம்முடைய பார்வைக்கு ஏற்ற ஒரு மனிதனாக எங்களுடைய செயலும் சிந்தனைகளும் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென்.